வணக்கம் மக்களே. நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கிற இடம் எரிவில்லூரில் உள்ள கௌரிகாம்பாள் கோயிலை பார்க்க வந்திருக்கிறோம். யாராவது எங்களது சேனலுக்கு புதிதாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வாங்க கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயில் கிட்டத்தட்ட நான் சிறு வயதில் உள்ளபோது இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ளது. அப்போது கிடுகளால் மேயப்பட்ட கோயிலாகும். பிறகு நாளடைவில் தகரத்தால் அடித்து இந்த கோயிலை வைத்திருந்தார்கள். இப்போது இந்த கோயிலானது பெரியொரு கோயிலாக உருப்படுத்தி நிற்கின்றது. இக்கோயிலது திருவுருவமானது சிவனும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாரீஸ்வரர் வடிவத்தை தோற்றமளிக்கின்றது. இக்கோயிலுக்கு இன்று நான் வந்தபோது பூஜை எதுவும் நடைபெறவில்லை. ஆகையினால் இனி பூஜை காலங்கள் நடைபெறும். மூலஸ்தானத்து கருவறையின் பின் வலப்பக்கமானது எங்களது அப்பன் விநாயகப் பெருமான் இருக்கின்றார். அதனை அடுத்து நாகதம்பிரான் ஆலயமும் அமைக்கப்பட்டுள்ளது. நாகதம்பிரான் ஆலயமானது ஆலமரத்துக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. அதன் அடிப்படையில் எங்களது பெருமான் அண்ணனுக்கு தம்பியான எம்பெருமான் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார். முருகப்பெருமானதை அடுத்து நவக்கிரகங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. முதல் சிறிதாக இருந்த கோயில் இப்போது எவ்வளோ பெரிதாக மக்களுடைய ஆதரவால் இவ்வளோ பெரிய கோயிலாக மாறியுள்ளது. இக்கோயிலினது விசேஷமானது, நாங்கள் காப்பு எடுக்கின்றோம். கௌரி காப்பானது கௌரி விரதம் பிடிக்கின்றோம். கௌரி விரதம் பிடிக்கும்போது இந்த காப்பு எடுப்பதற்கு நிறைய மக்கள் இதில் கலந்து கொள்வார்கள். இந்த பூசையினை சிறப்பிப்பதற்காக நிறைய பக்த அடியார்கள் வருவார்கள். கௌரிகாம்பாளின் அருள் பெறுவதற்காக கௌரி விரதங்கள் நேர்த்திகளை செலுத்துவதற்காகவும் நேர்த்தியின்ற கடமைகளை முடிப்பதற்காகவும் நேர்த்திக்கடனை முடிப்பதற்காகவும் எங்களது மக்கள் பலவிதமான கோணத்தில் நாங்கள் தெய்வத்திடம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆனால் கௌரி விரதமானது நிறைய வேண்டுகோளை வைத்து இவர்கள் கௌரி விரதத்தை பூர்த்தி செய்கின்றனர். கௌரி விரதமானது 21 நாட்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விரதமாகும். கோயிலின் கௌரி விரதத்தினை 21 நாட்களில் விரதமிருந்து அதனை அனுஷ்டிப்பார்கள். இப்போது ஆலயத்தில் ஆலய குருக்கள் அவர்கள் வராததால் நான் தற்சமயம் சென்றிருந்த போது
வீடியோவினை உங்களுக்காக வேண்டி பதிவினை செய்கின்றேன்.